சம்மர் லீவுக்கு ஊருக்கு வந்தாலே வந்து சீம்பால் வந்து கிடச்சிடும். அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து சீம்பால் வந்து கிடச்சிது. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இருந்தது. அதை ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு, அது கூட வந்து வெள்ளை சர்க்கரை தான் வந்து சேர்க்கணும். இதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து சேர்த்திருக்கேன். 3 டம்ளர் கொஞ்சம் பால் அதிகமா இருந்தது. அதுக்கு வந்து 3/4 டம்ளர் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கணும். அதனால வந்து ஒரு ஏலக்காய் 3 ஏலக்காய வந்து நானு ஒயிட் சுகர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸியில பவுடர் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான சீம்பால் வந்து ரெடி ஆயிரும். சில பேர் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து இனிப்பு மாரி இந்த மாரி செய்வாங்க. சில பேர் வந்து உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பால் வந்து கொஞ்சம் நேரத்திலேயே வந்து திரிஞ்சிரும். பன்னீர் மாரி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தனியா அது தனியா வந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். இந்த மாரி இனிப்பு மாரி செஞ்சோம்னா நல்லா கேக் மாரி வரும். டேஸ்ட்டு வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாரி செய்யறதுக்கு. எங்க வீட்ல எல்லாருக்குமே வந்து இந்த சீம்பால் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.